ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். பாப்பா எல்லாருமே கேட்டுருந்தாங்க அவங்க டாடிக்கிட்ட. இன்றைக்கி தான் ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. அதுவுமா டேடி நம்மளை எங்கே கொண்டு போகிறாங்க சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன். நம்ம அங்கே போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ போய் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, நான் மட்டும் தான் ரெடி ஆகலை. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான். நான் எங்கே போகிறோம் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூரில் இருக்கிற தீர்த்தகிரி முருகர் கோவிலுக்கு தான். எல்லோருமே கோவிலுக்கு போயிருப்பீங்க, கண்டிப்பாக போகாதீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ரொம்ப ஃபேமஸானது. நாங்கள் காரில் எல்லாருமே பாப்பா அம்மா எல்லாருமே இன்றைக்கி சண்டேலாம் அம்மாவுக்கும் லீவு தான். சரி அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க, கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். செம்ம காற்று. முருகர் நாங்கள் வரதா இல்லையா எப்படின்னு தெரியல, வெயிலே அடிக்கலை. கூலிங்காக ரொம்பவே காற்று சூப்பராக அடிச்சிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் வீடியோ எடுக்க சொல்லவே அப்படியே நம்ம ஏர்லாம் ஒரு வழி ஆகிடுச்சு. அந்த மாதிரி காற்று பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. வீடியோவில் நாங்கள் வீடியோ எடுக்க சொல்ல கிளியராக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. என்னுடைய ஃபேவரட் காட் பார்த்திங்கன்னா முருகர் தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகர்னால் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பாட்டிக்கு எல்லாருமே முருகர் ஃபேவரெட்டு. அதனால் எனக்குமே அதை பார்த்து வளர்ந்ததுனால முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா சாய்பாபா பிடிக்கும். இந்த ரெண்டு காடு எனக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் காட் சொல்லலாம். சாப்பிட்ற விஷயத்தில் தான் ரொம்ப பிடிக்குன்னு நீங்கள் ஃபேவரட் சொல்லலாம், சாமி விஷயத்துலமான்னு கேட்பீங்க. எனக்கு எப்படி சொல்லுறதுன்னு தெரியல. ஆனால் முருகர்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம் போங்க, இங்கே வழி இல்லை, அப்படி சுற்றிட்டு போங்க, இந்த பக்கம் பார்க்கிங்கில் இடம் இல்லை, நீங்கள் அப்படி போங்க இப்படி போங்க சொல்லிட்டு அங்கங்கே ஆளுங்க வழி இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம முருகர் வெயிட்டிங்கில் இருக்கார். அதோ வர முருகா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வரவை இங்கே வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கினே போகிறோம். எல்லா பாப்பாலாம் கிட்ட போட்டோன்னே எங்கள் பாப்பாலாம் ஒரே ஜாலியாக குதிக்கிறாங்க. நம்ம போகிறோம் மம்மி, முருகர் வந்துட்டார், அதை தெரியுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் பாருங்கள், அரோகரா அரோகரான்னு சொல்கிறா, முருகா முருகான்னு சொல்கிறா. ஏன்னா ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த முருகர் சார் ட்ரெண்டிங்காக போகும். அதெல்லாம் அவன் லைக் பண்ணி ரொம்பவே பார்ப்பான். சாமினா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக இந்த பக்கம் வந்திருக்கோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேணாங்க, நீங்கள் அப்படி போங்க சுற்றிக்கிட்டு, இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஓகே வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் வருது. அதுக்கப்புறம் அப்படியே முருகர் மேலே பாருங்கள், கிளைமேட் அப்படியே கூலிங்காக மாறுது. நம்ம எப்படி சொல்கிறது, அங்கேருந்து இறங்கி வரத்துக்கு மனசே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெயில் எப்போனா ஒரு முறை, அதாவது வெயிலே அடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப லைட்டாக போயிட்டு இருந்துச்சு. கோவில் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் வழியில் காரு நிறுத்திட்டு நாங்கள் எல்லாமே நடந்து போகலாம் அப்படின்ட்டு. அம்மா வேறு கால் வலி சொல்லிட்டு இருந்தாங்க. வாமா முருகர்கிட்டே வந்துட்டேன், கால் வலிலாம் உனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வாங்கன்னு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே இது நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இங்கே கீழே பிள்ளையார் கோவில் இருக்கும். முதல்ல பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம போகணும். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டோம். அப்போ ஸ்டெப்பில் தான் நடக்கணும். எல்லாருக்கும் முடியல, ஏன்னா மலை மேலே இருக்கிறனால நம்ம யாராலும் நடக்க முடியல. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் போய் இறங்க சொல்ல பாருங்கள், என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக இருக்கும். மேலே வந்துட்டோம். மேலே எல்லாருமே மூச்சு வாங்குது. க்யூ பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு க்யூ இருந்துச்சு. நான் நினச்சேன் இந்த 48 நாள் மண்டல பூஜைலாம் முடிய சொல்ல தான் ஜனமாக இருக்கும், இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா தெரியும். கோயில் அங்கே இருக்குது, இங்கேருந்து க்யூவில் இருக்குது. நாங்கள் சரி க்யூவில் நிற்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம், கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு. என் ஃபேஸில் அப்படியே தண்ணி ஒழுகுது. அதுவும் இல்லாமல் மூச்சு வாங்குது எல்லாருக்குமே. குழந்த உட்காந்துட்டா முடியல மம்மின்ட்டு. அப்போ தான் வெயில் வந்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் வெயில் எதுவுமே இல்லை, நல்ல ஜில்ஜிலான்னு காற்று அடிச்சுக்கிட்டு. குட்டி பையனுக்கு ஒரே ஹாப்பி, வா சாமி கும்பிடலாம், அரோகரா அரோகரானிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் டவல் எடுத்து எல்லாருமே கொஞ்சம் இப்போ ஒரு 10 நிமிஷம் உக்காந்துச்சிட்டோம், தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்புறம் க்யூவில் நிற்கலான்ட்டு. பாருங்கள் கோவில் அங்கே இருக்குது. முருகர் பார்க்க நம்மளுடைய முருகரை பார்க்குறதுக்கு அது பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம். பார்த்தீங்கன்னா போகிற வேலை பாப்பா இதை பார்த்தோன்னே ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. எங்கள் ஊர் திருவிழா கூட நான் வச்சு விடல பாப்பாவுக்கு. இவர் ஏமாற்றிட்டார் அவங்க டேடி. நீ ஃபாதர்ஸ் டே அதுவுமா எனக்கு டேடி செய்ய மாட்டியான்னு கேட்டவுடனே, அவங்க பொண்ணு கேட்டவுடனே அவர் ஒத்துக்கினார். கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க.
நாங்கள் வந்து பெரிய முருகர் பார்க்க வந்துட்டோம். போகிற வெயிலில் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு இந்த டைம் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் ஐஸ் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம். ஈகலாக இருந்துச்சு. கிட்ட போக போக என்ட்ரன்ஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிருவோம் நல்லா வேண்டிக்கிட்டு இவர் தான் தேங்காய் உடைச்சார். வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் மறுபடியும் இங்கே ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாகவே இருந்துச்சு. கிளைமேட் மாறிச்சு. வந்துட்டார் முருகர் வந்துட்டார். எல்லாம் அரோகரான்னு கத்திட்டே இருந்தோம். என் குட்டி பையெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். பாருங்கள் எப்படி பார்த்துட்டு வரான் பாருங்களேன். அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லை முருகரை பார்க்குறதுக்கு. இன்றைக்கெல்லாம் என்னை விட்டிங்கன்னா கூட பாருங்கள் நான் முருகரை பார்த்துட்டே இருப்பேன். 92 அடி இது. நம்ம மலேசியா அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் அவங்க வந்து முருகர் கோவில் வந்து கட்டியிருக்காங்கள, அவங்க வச்சு தான் நம்ம ஊர்லேயும் நம்ம வேலூர்லேயும் அவங்க தான் கட்டினாங்க முருகர். ஏன்னா வந்து ரொம்பவே அழகாக வந்து க்யூ பார்த்தீங்களா, இங்கேயும் க்யூ தான். ஏன்னா வந்து நான் கிட்ட பாப்பா வச்சதுனால ஃப்ரண்ட்டில் விட்டுட்டாங்க. அதனால் கிட்ட போயிட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். பின்னாடி பாருங்கள் இந்த கிளைமேட்லேயும் மேலே எப்படி இருக்காங்கன்ட்டு பாருங்கள். நம்ம முருகர் சாமி எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. என்னோடய ஃபேவரட் காட் இது. இன்றைக்கெலாம் விட்டிங்கன்னா நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மேரேஜ் ஆனதும் முருகர் கோவிலில். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் டச்வுட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் மேரேஜ் டே அன்னைக்கு நாங்கள் முருகர் கோவிலுக்கு தான் போவோம், ரத்னகிரிக்கு போவோம். இப்போ வந்து இந்த வருஷம் வந்து எங்கள் பாப்பாவோட 3 பாப்பாவோட வந்திருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப மன நிறையோடு நம்ம முன்னாடி வந்துட்டோம். எப்படி சொல்கிறது, ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து முன்னாடி வந்துட்டோம். அப்புறம் குழந்தைக்கு பசி எடுத்துக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தயிர் சாதம் புளி சாதம் அதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் குட்டி பையன் கூட விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் அம்மா குழந்த கீழே உட்காந்துக்கிட்டோம். கேமரா வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கான். எனக்கே தெரியல, இப்போ வீடியோ எடுக்க சொல்லதான் எனக்கே தெரியுது. தயிர் சாதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லெமன் ரைஸ் வந்து அம்மா செஞ்சுருக்காங்க வீட்டில்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கலை. அதனால் புளியோதரை வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஃபுட்டுலேயும் சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். வேறு எதுவும் இல்லை. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ ரோல் இருக்கும், அது வாங்கணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு வந்து சாமியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவரை பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப என்னை அறியாமே கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துடுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக முருகர் கோயில் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வேண்டிக்கோங்க. இங்கே கட்டணத்துக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா வேண்டியதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு நினச்சி இங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்க. 92 அடி வந்து முருகர் சிலை இது. நான் கீழே வந்து மேலே பார்க்கணும். ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் பாதி முருகர் தான் தெரிவார். அதனால் கீழே இருந்து நம்ம எடுத்த மாதிரி எடுத்தால் தான் ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் வெயில் நேரத்தில் தான் போனோம். கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது எப்படி சொல்கிறது, மழையும் வராமல் ரொம்ப காற்று, பயங்கரமாக காற்று ஜில்லுன்னு அடிச்சிச்சு. சுற்றி வீடு, ஆட்டுக்குட்டியெல்லாம் அந்த மலை மேலே வந்து அப்படியே படுத்துட்டு இருக்குது. நாங்கள் வந்து ரிட்டர்ன் வர சொல்ல இந்த பொட்டேட்டோ ரோல் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு சூடாக. நான் 2 வாய் சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பா கொடுத்துட்டேன், அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே இறங்க சொல்ல ஒரே காமெடிங்க. ஏன்னா வந்து போக சொல்ல கஷ்டமாக இருந்துச்சுல்ல, என்னை நடுவில் இருப்ப பாருங்கள். நாங்கள் ஸ்பீடாக திபு பாதி ஸ்டெப்பு ஓடுறது, பாதி ஸ்டெப்பு வந்து நிற்கிறது, அந்த மாதிரி இருந்தோம். இதெல்லாம் கிளிப்பிங் தான் நான் எடுத்திருக்கேன். சரி, ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாதே, இது ஒரு மெமரியாக இருக்கும்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாலாம் கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க ரொம்பவே ஹாப்பியாக போச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான். சுற்றி மலை அப்படியே ஃபுல்லாக அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதை ஜூம் பண்ணி ஃபோட்டோஸில் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் உட்கார வச்சோம். ஒரு குட்டி பாப்பா வந்து பேசிகிட்டு இருந்தான் அம்மா கிட்ட. பாரு உன்ன மாதிரியே ஒரு பாப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். இவர் இது அதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு. கிளைமேட் பாருங்கள், நீங்களே பாருங்கள், வெயிலே அடிக்கலை. நான் அம்மா கிட்ட வர சொல்லிகிட்டே வந்தேன். அம்மா நம்ம வந்த நேரமானான்னு தெரியல, வெயிலே இல்லைம்மா கொஞ்சம் கூட. இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸாக கீழே உட்காந்துட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். தேங்க்யூ.